சிந்துவும் சிவாவும் சேர்ந்து வாழ்றதுக்கு அன்னபூர்ணி சம்மதம் சொல்லணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சிந்து அந்த பதட்டத்துல கல்யாணத்த நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. மத்தபடி சிந்து எந்த பொய்யும் சொன்னது கிடையாது. அதுவும் மட்டும் இல்ல. சிந்துவோட தோழிகிட்ட சொல்லியிருக்காங்க, சிவா என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்பனா சிவாவுக்கு சிந்துவோட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் குடுக்குறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து தரப்பு வக்கீல் கேட்கறாங்க. உடனே சிவா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொன்னதும், சிவா சிந்துவோட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம் தான் எனக்கு. ஆனா அன்னபூர்ணி பெரியம்மாவோட முடிவு தான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவும் சிவாவும் சேர்ந்து வாழ்றதுக்கு உங்களோட முடிவு ரொம்ப முக்கியமானது அன்னபூர்ணி. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சிந்துவ உங்க மருமகளா ஏத்துக்கிறீங்களா? இல்லையா? அப்படின்னு சிந்து தரப்பு வக்கீல் கேட்குறாங்க. உடனே அன்னபூர்ணி, சிவா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவ நானு. சிவா மனசுலயே அந்த சிந்து இருக்கும்போது, அவங்க 2 பேத்தையும் என்னால எப்படி பிரிச்சு வைக்க முடியும்? சிவாவே சிந்துவ ஏத்துக்கிட்டம்போது, நான் என்ன முடிவெடுக்க? அப்புறம் நான் எதுக்கு அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு வைக்கணும்? சிவாவையும் சிந்துவையும் சேர்த்து வச்சுடுங்க அப்படின்னு அன்னபூர்ணி சொன்னதும், அப்பனா இந்த டிவோர்ஸ் கேஸ தள்ளுபடி பண்ண சொல்லி சிந்து தரப்பு வக்கீல் சொல்றாங்க. இந்த டிவோர்ஸ் கேஸ தள்ளுபடி பண்ணிடுறாங்க. சிந்து அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க அத்த. நான் பண்ணது பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க அத்த" அப்படின்னு சொல்றாங்க. உன்ன சிவாவே மன்னிச்சப்போ, "நான் என்னம்மா, நானும் உன்ன மன்னிச்சுட்டேன்" அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. இந்த இடத்துல சிவா வந்ததும் சிந்து போய் அப்படியே கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. உடனே மகா இருந்துக்கிட்டு, "தப்பான முடிவு எடுத்துட்டீங்க அக்கா. நீங்க எதுக்குக்கா சிந்துவும் சிவாவும் சேர்ந்து வாழ்றதுல சம்மதம்னு சொன்னீங்க? அப்ப அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. அவள நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களா? நான் அவள மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேன். அவ இருக்கிற வீட்ல நான் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகா கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க அன்னபூர்ணி, சிந்து, சிவாவே வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. உடனே 2 பேத்துக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. இங்க அன்னபூர்ணி 2 பேரும் இனிமேல்னாச்சும் எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிந்துவும், சிவாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.